நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோரேசாக இருந்தால் பரிசுத்தாவியின் மூலமாக அவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் சக்தியையும் வல்லமையும் பகிர்ந்தளித்திருக்கிறார். இப்போது அவர் மூலமாக இயற்கையின் மீதும் அந்தகாரத்தின் வல்லமைகளின் மீதும் நமக்கு அதிகாரம் உள்ளது. நீங்கள் இயேசுவின் மேல் உறுதியான விசுவாசம் வைத்து பிதாவின் பூரண சித்தப்படி செயல்படுத்தால் தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக செயல்படும். இயேசுவின் இரத்தத்தாலும் அவருடைய வல்லமை உள்ள நாமத்தினாலுமே சக்தி வெளிப்படுகிறது. இயேசுவினால் பிதாவாக்கிய தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபையும் தயவும் கிடைத்திருக்கிறது. இயேசு ஏற்கனவே நமக்கு எதிராக போராடும் அந்தகார வல்லமைகளை நிராயுதபாணியாக்கிவிட்டார். அவர்களின் பாதுகாப்பு அரண்களை நிர்மூலமாக்கி சிலுவையில் அவற்றின் பலத்தை பறித்து விட்டார். எனவே நாம் எளிதில் ஜெயிக்க முடியும். நம் கரத்தை தூக்கி வெற்றியை அறிவிக்க தேவன் நம் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். தேவனின் தயவை பெற்ற பிறகும் நீங்கள் ஏன் அதிகாரத்தையும் சக்தியையும் பயன்படுத்தவில்லை? வல்லமை மிக்க ராஜாதி ராஜா உங்களுக்கு ஆதரவாக எதிரியின் போர் கவசங்களை ஏற்கனவே தளர்த்தி விட்டார். போரை எதிர்கொள்வதில் நீங்கள் ஏன் உறுதியாக நிற்கவில்லை? விசுவாசத்துடன் போரை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். எனவே பிரியமானவர்களே, தேவனின் சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய யுத்தங்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பக்கமாகில் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? எனவே பயந்து பின்வாங்க வேண்டாம். ஆவிக்குரிய பட்டயமாகிய தேவனின் வார்த்தையை பயன்படுத்துங்கள். எதிரியின் எந்த தாக்குதலையும் விசுவாச கேடயத்தால் தடுத்து நிறுத்துங்கள். நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, மாறாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். வாதில்களும் கதவுகளும் உங்களை எதிரியின் எல்லை கோட்டில் தடுத்து நிறுத்தாது. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். உங்களுக்கு முன் கோட்டை வாசல்கள் திறக்கப்படும். கடலும் ஆறுகளும் கூட உங்களுக்கு முன் பிரிந்து வழிவிடும். மதில்கள் தகர்ந்து விழும். சிறைப்பட்டவர்களை விடுவிக்க சிறைச்சாலையின் கதவுகள் உங்களுக்கு முன் தானாகவே திறக்கும். இடைவிடாமல் துதித்து முன்னேறுங்கள். சாத்தானால் உங்களுக்கு எதிராக கருவிகளாக பயன்படுத்தப்படும் நபர்களுக்கு எதிராக போராட வேண்டாம். உங்கள் போராயுதங்கள் சரீரத்துக்குரியவைகள் அல்ல, ஆனால் அவர்களுக்கு பின்னிருந்து செயல்படும் ஆவிகளை வீழ்த்த தேவ வல்லமை பொருந்தியவைகள். நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிரியின் கோட்டையை நோக்கி அணிவகுத்து செல்லுங்கள். எதிரி நம்மை தாக்கும் வரை காத்திருக்க வேண்டாம். நீங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் போர் வீரர்கள். எதிரி சிறை பிடிக்கப்பட்டவர்களை விழுங்குவதற்கு முன் தாக்குதலை தொடங்குங்கள். ஆமென்.